ஹலோ கைஸ், எனக்கு நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து ஸ்னேகா வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அவ அவங்க அம்மா வீட்ல இருக்கா ஆடி மாசம் சொல்லிட்டு. அவ அவங்க அம்மா வீட்ல இருக்கா ஆடி மாசம் சொல்லிட்டு. அவ அவங்க அம்மா வீட்ல இருக்கா ஆடி மாசம் சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. ஸோ நம்ம சர்ப்ரைஸ் அவளுக்கு தெரியாம வீட்டுக்கு போறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ மணி வந்து 2:45 அவ தூங்குற டைம். ஸோ நம்ம போய் பார்ப்போம் சர்ப்ரைஸ் ஆகிறாளா இல்லைன்னா வந்து தூங்குற டைம் ஏன் வந்துன்னு கேட்கறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாமே அங்கே போய் பார்ப்போம். 1 hour later. செம்ம மழை பெய்யுதுங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இப்போ தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள போய் பார்ப்போம். கது திறந்துதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தூங்கலன்னு நினைக்கிறேன். இப்ப தூங்குற டைம் ஆச்சு. அதெல்லாம் மழை பயங்கரமா பெய்யுது. வந்து அவ நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. நம்ம இப்போ உள்ள சர்ப்ரைஸா போம். மேடம் மேடம் எதுக்கு இப்ப உள்ள வந்த? எதுக்கு வந்த? சர்ப்ரைஸ் ஆகும்போது சர்ப்ரைஸ் மாதிரி தெரியலையே. ஓ நேத்து தானே வந்து என்ன டெய்லியும் வரேன்னு கேக்குறா தானே. சரி, என்ன திடீர்னு இந்த பக்கம் உங்களுக்கு வேலை? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சரி சும்மா மழை பெய்யுது, நீ வேற கரைஞ்சிருவியோன்னு பாக்கலான்னு வந்தேன். கரையாம இருக்கா முழுசா இருக்கியான்னு. நிறைய போறான்டா. தூங்குற டைம்ல வந்திருக்கீங்க. தூங்குற டைமா? ஏண்டி உன் புருஷன் வந்திருக்கான், அதுவும் கண்ணுக்கு தெரியல. தூங்குற டைம் இன்னைக்கு நீ தூங்க கூடாது. அதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட். ஆமா, என்ன ஃபுல் மேக்கப்ல இருக்கீங்க? இது என்னது? இது கிரீமா, மாய்ஸ்சரைசரா, இல்ல சன்ஸ்கிரீனா? அடிக்கிற மழையில எப்படி சன்ஸ்கிரீன் போட்டு சுத்தினீங்க அது வீட்டுக்குள்ள? நான் கோவில் போயிட்டு வந்தேன். ஆடி வெள்ளி இல்ல, சோ கோவில் போயிட்டு வந்த அம்மன் கோயில். ஆடி வெளினா ஆடினே இருப்பீங்களா? ஆடிக்கிட்டே இருக்கும். ஆடிக்கிட்டே இருக்கும். ஓகே சரி, மாப்பிள்ள வந்துருங்க. மாப்பிள்ளைக்கு என்ன சாப்பிடறதுக்கு? போ 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 எடுத்துட்டோம். சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. என்ன கொண்டு வரணும் சாருக்கு? என்ன இருக்கு? போ, நீ மட்டும் தனியா உட்காந்து நல்லா சிப்ஸ் ஸ்நாக்ஸ் போட்டோ தாம்சன் இருக்குல்ல, அம்மா சாப்பிடாம தெரிஞ்சுன்னா நாங்க வகை வகையா வாங்கி போட்டுப்போமே. சடனா வந்தனால என்ன எதுவுமே இல்ல எங்க வீட்டுல. எதுவுமே இல்லையா? சரி, நேத்து வந்து இதுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா, அதை எடுத்துட்டு வரேன் நானு. அடி பாவி, என்னடா நாங்க வாங்கி கொடுத்ததே எனக்கு திருப்பியும் தர நீ. எஸ். சரி போ, அதையாச்சும் எடுத்துட்டு வா. நீ சாப்பிடலையா இத? அதான் ஒரு நிமிஷம் வாங்கி வருவான், அவனுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி இந்தா கட் பண்ணி கொடு. கட் பண்ணி கொடுங்க. நீங்களே கட் பண்ணிக்கோங்க. இது புது ட்ரெஸ். இது இந்த இத்து போன ட்ரெஸ் உனக்கு புதுசா? சரி இந்தா என் மடியில வச்சு கட் பண்ணு. ஏய் அது நெஞ்சு பாத்து இந்தா, நீ வேணா நீ கூட நானே கட் பண்றேன். அது கொஞ்சம் தண்ணி வர வர இவரோட வாய் கொஞ்சம் நீளமாயிடுச்சு. ரொம்ப பண்றாரு. இவருக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். இங்க பாரு, ஓவரா பேசுன. பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையலா. ஏய் தண்ணி எடுத்துன்னு வாடி. நீ எத்தனை வாட்டி எழுப்புறீங்க? தண்ணி தண்ணி கேட்டேன். அங்கதான் வேலை செய்ய விடுவீங்கன்னு நிம்மதியா ஆடி மாசம் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா இங்க என்ன வேலை? என்ன வேலை செஞ்சீங்க அங்க? Flashback. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? நான்லாம் வேலை செய்ய மாட்டேன். தண்ணி நீங்களே எடுத்துக்கோங்க. தண்ணி தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் கேட்க யாரும் இல்லையா? இல்ல. எப்படி என் வீட்டுல இருக்கும்போது என்ன எப்படி வேணும் வாங்குவேன்? இதெல்லாம் ரிவெஞ்ச் மேடம். என் வீட்டுல இருக்கும்போது எங்க அம்மா முன்னாடி எங்க அதை பண்ணுங்க, எங்க இதை பண்ணுங்க என்னன்னு சொல்லுவேன். இப்பவா இது என்னோட டைம், நீ வேலை பண்ணி ஆகணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். இப்ப நான் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணலனாவா ஆன்ட்டி? என்னமா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்க மாமா. A few moments later. ஏய் போர் அடிக்குதுடி, ஷட்டில் ஆடலாமா? மழையா இருக்கே, எப்படி ஷட்டில் ஆட முடியும்? வேற வெளிலையும் போக முடியல, என்ன பண்ணலாம்?
என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன படுத்து தூங்கணுமா? இல்ல ஆ, நம்ம இது பார்க்கலாம். என் சைல்ட்ஹுட் போட்டோ நல்லா இருக்கும், அழகா இருக்கும். சைல்ட்ஹுட் போட்டோவா? அதாவது அந்த முன்னாடி அந்த எண்ணெய் பார் யோகம் முன்னாடி கொட்டி வச்சிருந்தாங்களே அந்த மாதிரியா? என்னோட சைல்ட்ஹுட் போட்டோ அழகா இருக்கும். நான் டான்ஸ்லாம் ஆடிப்பேன். அந்த போட்டோ ஆல்பம் மாதிரி பண்ணிருப்போம் நாங்க. டான்ஸ் யூஆர் பேசிக்கலி பரதநாட்டியம் டான்ஸரா நீ? எஸ். அப்படியா? கொஞ்சம் காட்டு, ஒரு ஸ்டெப் போடு, வணக்கம் சொல்லு பரதநாட்டிய ஸ்டைல்ல. கமான், பரதநாட்டிய ஸ்டைல்ல. தெரியல. சரி, கொண்டு வா பாப்போம். இன்னைக்கு ஒரு ஃபன் இருக்கு. டான்ஸ் ஆடிருக்கேன், வெஸ்டர்ன் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்த ஜும்பா டான்ஸ், ஜும்பா டான்ஸா? அப்படிலாம் அது அப்புறம் பைலே, அதெல்லாம் ஜாஸ், அதெல்லாம் இல்ல. ஜாஸ்னா உன் ஃப்ரெண்ட் இல்ல, ஜாஸ்மி. ஜாஸ் டான்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இல்ல. சரி இப்ப கொண்டு வா. டான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் குழந்தை போட்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும் இன்னைக்கு. ஃபுல் என்ஜாய்மெண்டா. வாங்கடா.